அரசு பணி முதுகலை ஆசிரியர் கனவோடு பயணிக்கக்கூடிய அனைத்து பணி நாடுனர்களுக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் கடந்த முறை 2022ஆம் ஆண்டு பொது அறிவு பகுதி எங்கெங்கிருந்தெல்லாம் கேட்கப்பட்டுள்ளன என்பதை பற்றி காண்போம். தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மிக குறைந்த மக்கள் அடர்த்தியை கொண்டுள்ளது அப்படின்னா அதற்கு மிகச் சரியான விடை நீலகிரி. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல்ல பக்க எண் 242 இருக்கு. தெளிவா கொடுத்துருக்காங்க. நீலகிரி மாவட்டத்தில் குறைந்த அளவு மக்கள் அடர்த்தி பதிவாகி உள்ளது அப்படிங்கிறத இங்க இருந்து அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி அப்படிங்கிறது கல்யாண தீர்த்தம், தேனி அப்படிங்கிறது கும்பக்கரை, நாமக்கல் அப்படிங்கிறது ஆகாய கங்கை, சேலம் அப்படிங்கிறது கிள்ளியூர் அப்படிங்கிறது. இது 10ஆம் வகுப்பு சமூக புத்தகத்துல பக்க எண் 220 இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். திருநெல்வேலி கல்யாண தீர்த்தம், தேனி கும்பக்கரை, நாமக்கல் ஆகாய கங்கை, சேலம் கிள்ளியூர் தான் அந்த பொறுத்துகளை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கரிசல் மண் பெருமளவில் காணப்படுகின்ற மாவட்டம் அப்படிங்கிறது கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர். இதுவும் 10ஆம் வகுப்பு சமூக புத்தகத்துல பக்க எண் 222 இருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரிசல் மண் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கரிசல் மண் பெருமளவில் காணப்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அடுத்த வினா பார்த்தீங்க அப்படின்னா எந்த மலை வாழ்விடம் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஏற்காடு அப்படிங்கிறது சரியான விடை. இதுவும் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்துல பக்க எண் 216 கொடுத்துருக்காங்க. இப்ப இதற்கான ப்ரூஃப் பாத்தீங்கன்னா ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு மலைவாழ்விடம் இம்மலை தொடரில் அமைந்துள்ளது அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. FDI அப்படிங்கிறது. இது பாத்தீங்கன்னா அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிறது சரியான விடை. இதுவுமே உங்களுக்கு 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்துல பேஜ் நம்பர் 324 இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். வெளிநாட்டு நேரடி முதலீடு FDI அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்நிய நேரடி முதலீடுனாலும் வெளிநாட்டு நேரடி முதலீடுனாலும் ஒண்ணுதான். சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குளோரின் நீர் நுண்ணுயிர் எதிர்த்தன்மைக்கும் வெளுக்கும் பொருளாக பயன்படுவதற்கும் காரணம் அப்படிங்கிறது ஹைப்போகுளோரஸ் அமிலம் அப்படிங்கிறது. இது 11ஆம் வகுப்புல வேதியியல்ல வால்யூம் 1ல பேஜ் நம்பர் 119 இருக்கு. அதுல அவங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா குளோரின் நீருடன் வினைபுரிந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தையும் ஹைப்போகுளோரஸ் அமிலத்தையும் தருகிறது. இதை தான் இங்க கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இந்த லைன் அப்படியே எடுத்திருக்காங்க. குளோரின் நீரின் நுண்ணுயிர் எதிர்த்தன்மைக்கும் வெளுக்கும் பொருளாக பயன்படுத்துவதற்கும் காரணமாக அமைகிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைப்போகுளோரஸ் அமிலம் அப்படிங்கிறது. ரைட்டு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய பாராளுமன்றத்தில் நிரந்தரமல்லாத குழுக்கள் எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன? இந்த நிரந்தரமல்லாத குழுக்கள்னா தற்காலிக குழுக்கள் அப்படின்னு அர்த்தம். இது 2 வகையா பிரிக்கிறாங்க. இதுவுமே உங்களுக்கு 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல்ல பக்க எண் 41 இருக்கு. இந்த தற்காலிக குழுக்கள் 2 வகைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விசாரணை குழு, ஆலோசனை குழு அப்படிங்கிறது. தற்காலிக குழுனாலும் நிரந்தரம் இல்லாத குழுனாலும் ஒண்ணுதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா யானைகள் காப்பிடம் தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது அப்படிங்கிறது. இது ஆனமலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ப்ரூஃப் கண்டுபிடிக்க முடியல. 12th சுவாலஜியில பாத்தீங்கன்னா 2 இடத்துல இந்த ஆனைமலை அப்படிங்கிற தகவல் இருக்கு. 10thலையும் பாத்தீங்கன்னா ஆனைமலை பத்தி தகவல் இருக்கு. அது புலிகள் காப்பிடம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இப்ப இது ரீசெண்டா சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? இது கரண்ட் அஃபேர்ஸா கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ராயல் தாவரவியல் பூங்கா கியூ எங்குள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது இங்கிலாந்து. இதுவுமே என்னால அந்த டேட்டாஸ் கண்டுபிடிக்க முடியல. இது பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஜிகே பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னால கண்டுபிடிக்க முடியல. யாராவது கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து இந்த ஸ்டார்டிங் பிளாக்ஸ் இது உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல கேட்டது. இதற்காக மட்டும் அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னா 400 மீட்டர் அப்படிங்கிறது தான் மிக சரியான விடை. இந்த ஓட்டப்பந்தயம் தொடர்பான கொஸ்டின் இது கேட்டிருக்கிறாங்க. இந்த 3 வினாவுக்கும் பாத்தீங்க அப்படின்னா என்னால ப்ரூஃப் கண்டுபிடிக்க முடியல. நீங்க யாராவது கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா கடந்த 2022 முதுகலை ஆசிரியர் தேர்வு வணிகவியல்ல கேட்கப்பட்ட வினாக்கள். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த செஷன்ல கேட்டக்கூடிய வினாக்கள், அடுத்தடுத்த வேற மேஜர்ல கேட்ட வினாக்கள் ப்ரூஃபோட நான் வெளியிடுறேன். நீங்க தொடர்ந்து இணைந்திருங்கள், ஆதரவளியுங்கள், அதிகம் பகிருங்கள். நன்றி.